அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை. ஏன் அப்படின்னா, இப்போது அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைக்கான தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த மக்களவை தேர்தல்னால் என்ன, மாநிலங்களவை தேர்தல்னால் என்ன, இந்த மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? அதாவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க மக்களவைக்கும் மாநிலங்களவை அப்படின்னா என்ன, அந்த எலெக்ஷனில் யார் ஓட்டு போடுவா, நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிற அப்படியான ஒரு விஷயம் தான் இது. சரிங்களா? ஏன்னா இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இந்திய குடிமகனாகவும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மக்களவை மாநிலங்களவை அப்படின்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகம் நிறைய விதிகளை உள்ளடக்கியது நமக்கு தெரியும். விதிகள், அட்டவணை இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அதில் 79வது விதி என்ன சொல்லும் அப்படின்னா, பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் பாராளுமன்றம் என்று சொல்கிறது. இதை எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எந்த ஆர்டிக்கல் பார்லிமெண்ட் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது மூன்றையுமே உள்ளடக்கியது என்று கூறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாராளுமன்றம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன். பாராளுமன்றம் என்பது நமக்கு தெரியும் ஒரு கட்டிடம். பாராளுமன்றம் என்பது ஒரு கட்டிடம். இப்போ புதிதாக கூட பாராளுமன்ற கட்டிடம் கட்டி அதில் தான் இப்போ நடக்குது எல்லாமே. ஸோ இந்த பாராளுமன்ற கட்டிடம் ஏன்னா என்ன சார் அது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நமக்கு பாராளுமன்றம் என்பது ஒரு கட்டிடம். அந்த பாராளுமன்றத்துக்குள்ள தான் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அவையை சேர்ந்தவர்கள் உட்கார்ந்து பேசி நமக்கான சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பொது இடம்னு சொல்லிக்கலாம். இப்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் ஒரு பேமெண்ட் கட்டி ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து படிக்கிறதுக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஸ்கூல்னு சொல்கிறேன்ல. அதே மாதிரி தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பில்டிங். அந்த பாராளுமன்றத்துக்குள்ள தான் இந்த மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவையுடைய எம்பிக்கள், மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய இந்த அவையுடைய எம்பிக்கள் இவங்க எல்லாரும் அமர்ந்து சட்டமன்ற கூட்டங்கள் பேசி எந்தெந்த சட்டங்கள் கொண்டு வரலாம், வேண்டாம், எது சரி எது தவறுன்னு நம்ம நாட்டை ஆட்சி செய்வதற்கான சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கான இடம் தான் இந்த பாராளுமன்றம் என்று அழைக்கப்படும். அது ஒரு கட்டிடம். நான் அது எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூல் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸ்கூல் அப்படிங்கிறது எப்படி ஒரு பில்டிங். சரிங்களா? அதில் போய் நம்ம எல்லா பசங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. 6th 7th 8th 9th 10th ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை நாம் பள்ளி என்று அழைக்கிறோம். அதே மாதிரி தான் மக்களவை, மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவரும் அமர்ந்து பேசுவதற்காக உள்ள இடம்தான் பாராளுமன்றம். ஸோ பாராளுமன்றம் என்றால் மக்களவை, மாநிலங்களவை என்று தான் அவங்க ரெண்டு பேர் தான் உட்காருவாங்க. அதனால் பார்லிமெண்ட்னாலே மக்களவை, மாநிலங்களவை தான். அப்படி இல்லை, மூன்றாவதாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் என்று இந்த விதி 79 கூறுகிறது. அது யாரு? நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர், இந்தியன் பிரசிடென்ட். சரிங்களா? நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவரும் இந்த விதி 79 படி பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். எதனால சார்? இப்போ பார்லிமெண்ட்ல மக்களவை எம்பி இருப்பாங்க, மாநிலங்களவை எம்பி இருப்பாங்க, அவங்க அதோட அங்கம்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவர் எப்படி சார் அதுக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த மக்களவையும் மாநிலங்களவையும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை சரி செய்து அதற்கு கையெழுத்திட்டு ஒப்புதல் தெரிவிப்பது குடியரசுத் தலைவர் தான். அப்போது பாராளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு இவர் தான் சைன் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தான் பாராளுமன்றத்துடைய கூட்டங்களை எப்போ கூட்டணும், எப்போ ஒத்தி வைக்கணும், ஒரு அவசர கூட்டம் அழைப்பு விடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே இவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அதாவது குடியரசுத் தலைவர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தாலும் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் பார்லிமெண்ட்ல யாரு? சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தனியாக விளக்கமாக பார்க்கலாம். இப்போதைக்கு மக்களவை, மாநிலங்களவைனா என்னங்கிற அந்த விளக்கம் தான். ஸோ அதுக்கான பேஸ் தான் அது. சரிங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்பு விதி 79 படி இந்திய பாராளுமன்றம் என்பது இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இது மூன்றையும் உள்ளடக்கியது தான் இந்திய பாராளுமன்றம் ஆகும் அப்படின்னு விதி 79 சொல்லுது. அதுக்கான விளக்கம் இதுதான். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ பாராளுமன்றம் என்பது ஒரு இரண்டு அவை அப்படின்னு நான் சொன்னேன்.
ஒன்று என்ன, மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. சரி, இந்த 2 அவையிலையும் எவ்வளவு எம்பிக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பேஸை நான் சொல்லிடுறேன். அதேமாரி இந்த அவைக்கு பெயர் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அவையோட உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 அவை இருக்கா? இந்த மாநிலங்களவைக்கும் நம்ம மக்களுக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் இந்த மாநிலங்களவைக்கு நம்ம மக்கள் யாரும் ஓட்டு போடவே மாட்டோம். நம்மளால் தேர்வு செய்யப்பட்ட நம்ம மாநிலத்தோட எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி எல்லா மாநிலத்தோட எம்எல்ஏக்கள் தான் இந்த மாநிலங்களவையோட எம்பிக்களை தேர்ந்தெடுப்பாங்க. நான் அதை பின்னாடி சொல்கிறேன். சரி, மாநிலங்களவை அப்படிங்கிறதுடைய தமிழ் பெயர், இதோட ஹிந்தி பெயர் என்ன அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. சில ராஜ்யசபா, இன்னொரு பெயர் என்ன இதுக்கு அப்படின்னா மேலவை என்றும் அழைக்கப்படும். இது மேலவை அப்படின்னா மாநிலங்களவைனாலும் ஒன்று தான், மேலவைனாலும் ஒன்று தான். இந்த மாநிலங்களவையில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் மேக்சிமம் அப்படின்னா 250 எம்பிக்கள் இருக்கலாம். 250 எம்பிக்கள் இருக்கலாம். அது எப்படி பிரிக்கிறாங்க? 250 238 பேர் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். சரிங்களா? பேலன்ஸ் ஒரு 12 பேர் யார் அப்படின்னா இது குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் அடிப்படையில் கலை, இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 12 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 எம்பிக்களாக குடியரசுத் தலைவர் அவரே நியமிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு 238 பார்த்தீங்கன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். நம்ம நாட்டில் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு மொத்தமாக ஒரு 238 எம்பி சீட்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 12 எம்பி சீட்டு யாருக்கு? குடியரசுத் தலைவர் அவரே கலை, இலக்கியம் துறையில் நம்ம நாட்டில் சிறந்து விளங்குற ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி 12 எம்பி சீட்டு கொடுப்பார். சரிங்களா? இது குடியரசுத் தலைவருடைய விருப்ப உரிமை. அப்போ 238 + 12 சேர்த்தீங்கன்னா 250. அப்போ அதிகபட்சமாக மாநிலங்களவையுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கலாம்? 250 இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி மக்களவைக்கு எவ்வளோ இருக்கலாம்னு பார்ப்போமா? மக்களவை அப்படின்னா மக்களால் 5 வருடத்திற்கு ஒரு முறை மக்களே 18 வயது கம்ப்ளீட் ஆன எல்லாரும் ஓட்டு போடக்கூடிய அந்த கான்செப்ட் தான் இந்த மக்களவை எலெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, மக்களவையோட இன்னொரு பெயர் என்னன்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க. லோக் அப்படின்னா ஹிந்தி வார்த்தை, அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப லோக்சபா என்று அழைக்கப்பட்டாலும் மக்களவை தான், இல்ல கீழவை என்று அழைக்கப்பட்டாலும் அதற்கு மக்களவை தான். மேலவை என்று அழைக்கப்பட்டால் மாநிலங்களவை, கீழவை என்று அழைக்கப்பட்டால் மக்களவை. சரிங்களா? இந்த மக்களவையில் எவ்வளோ அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்கலாம், எம்பி இருக்கலாம் அப்படின்னா 552 எம்பிக்கள் இருக்கலாம். இங்கே மாநிலங்களவையில் எவ்வளோ இருக்கலாம்? 250. அதே மாதிரி மக்களவையில் எவ்வளோ இருக்கலாம்? 552. ஆனால் இதில் ஒரு சேஞ்ச் இருக்கு, அப்டேட்டட் சேஞ்ச். என்னங்கிறது சொல்கிறேன். இந்த 552 எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 530 பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான சீட்டு, மொத்த சீட்டை கூட்டி பார்த்தா 530 வரணும். அதே மாதிரி யூனியன் பிரதேசம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை, இப்போ நம்ம கிட்ட 8, அதே மாதிரி மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கோ யூனியன் பிரதேசங்களாம் மொத்தமாக சேர்த்தா ஒரு 20 சீட்டு வரணும். அப்போ 530 20 கூட்டினீங்கன்னா 550. ஆனால் அதிகபட்ச உறுப்பினர் 552. ஒரு 2 சீட்டு அது என்ன சார் அப்படின்னா 2 சீட்டு ஆங்கிலோ இந்தியன். அதாவது ஆங்கிலோ இந்தியனுக்கு மக்களவையில் குடியரசுத் தலைவரே ஒரு 2 ஆங்கிலோ இந்தியனை அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நியமிக்கலாம் அப்படின்னு 2 ஆங்கிலோ இந்தியன் சீட்டு கொடுத்துருந்தாங்க. எப்படி மாநிலங்களவையில் 12 சீட்டு குடியரசுத் தலைவருக்கு விருப்ப உரிமையாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி மக்களவையில் 2 சீட்டு 2 ஆங்கிலோ இந்தியனை நியமிக்கலாம் என்று கொடுத்தார்கள். ஆனால் இப்போ இந்த 2 ஆங்கிலோ இந்தியன் சீட்டு இனி வரக்கூடிய தேர்தலில் கிடையாதுன்னு 104வது சட்ட திருத்தம் செய்து அதை நீக்கிவிட்டார்கள். ஓகேவா? 104வது சட்ட திருத்தம் பண்ணி 2 ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிற இந்த சீட்டே இனிமே கிடையாது. ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் மாநிலத்திலையும் சீட்டு கிடையாது, மக்களவையிலையும் சீட்டு கிடையாது அப்படின்னு கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ அந்த 2 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 550 அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஆனால் அதிகபட்ச உறுப்பினர் 552 பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது லிமிட்டு. சரிங்களா? அந்த 2ங்கிறது புரியறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருக்கலாம்னு கேட்பாங்க, 552 எம்பிக்கள். ஓகேவா? ஸோ அதில் இந்த 2 ஆங்கிலோ இந்தியன்கிறது இப்போ இல்லை. அது இல்லைனாலும் 552ங்கிறது அதிகபட்சம். அந்த 552 அவங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 552 எம்பிக்கள் இருக்கலாம். சரிங்களா? மக்களவையில், மாநிலங்களவையில் 250 பேர் இருக்கலாம். ஓகேவா? சரி, இவங்க 2 பேரும் இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மக்களவை. ஓகேவா?
மக்களவை அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் நம்ம நாடு எந்த மாதிரியான அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டோம்? ஜனநாயக அரசாங்கம். அதாவது ஜனங்கள் தான் நாயகன். அதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் மக்களை ஆட்சி செய்யும். ஸோ மக்களாட்சி முறையில் தான் இந்தியா செயல்பட துவங்கியது. அப்போ நேரடி மக்களாட்சி நாடா மறைமுக மக்களாட்சி நாடா இந்தியான்னு கேட்டா மறைமுக மக்களாட்சி நாடு தான் இந்தியா. ஏன் அப்படின்னா நேரடி மக்களாட்சி என்றால் ஒரு சட்டமும் வெளிவரும் பொழுது அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு மக்கள்கிட்டயே ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கு பேர் நேரடி மக்களாட்சி முறை. ஆனால் அது நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணல, அது சுவிட்சர்லாந்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. மறைமுக மக்களாட்சி அப்படின்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை ஆட்சி செய்வது மக்களாட்சி. அதாவது மறைமுக மக்களாட்சி. அதாவது இப்போ ஒரு சட்டமும் வெளியில வருது, ஏதாவது ஒரு சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்துறாங்க அரசாங்கம் அப்படின்னா அதை என்ன நம்ம கிட்ட கேட்டா பண்றாங்க? பார்லிமெண்ட்லயோ சட்டமன்றத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வச்சு நிறைவேற்றி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத நம்ம ஆப்போசிட் பண்றது வேற. ஆனா நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மறைமுக மக்களாட்சி. அப்போ டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன? மக்களே எல்லா சட்டத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாங்க, அது நேரடி மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி என்றால் நம்மளால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் நமக்கு என்ன தேவையான சட்டங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த மறைமுக மக்களாட்சி என்பது தான் இந்தியா ஏற்றுள்ளது. ஓகேவா? அப்போ இந்த மறைமுக மக்களாட்சி முறையில் முதலாக இந்தியாவில் தேர்தல் நடத்தப்பட்டது எப்போது? 1951 இருந்து 52 வரைக்கும். 1951 இருந்து 52 பிப்ரவரி மாதம் வரைக்கும் முதல் தேர்தல் இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடந்துச்சு. மக்களவை தேர்தல் முதலாக நடத்தப்பட்டதற்கு பின்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1952 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டுச்சு. தேர்தல் 1951 to 52 பிப்ரவரி வரைக்கும் நடந்துச்சு. எப்போ இந்த மக்களவை உருவாக்கப்பட்டுச்சு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு யார் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்கிறத எப்போ கொண்டு வராங்க? 1952 ஏப்ரல் 17 மக்களவை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த தேர்தல் இருக்குல்ல 1951 to 52, இந்த தேர்தலில் 21 வயது நிரம்பிய இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போடலாம். சரிங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க? 18 வயது நிரம்பியவர்கள் தான் ஓட்டு போடலாம். அது இடையில சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாற்றப்பட்டது தான். முதல்ல நமக்கு 21 வயசு இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் இப்போ நமக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே ஓட்டு போட முடியும். ஓகேவா? அப்போ 1952 ஏப்ரல் 17 இந்த மக்களவை உருவாக்கப்பட்டது. மக்களால் ஓட்டு போடப்பட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த முதல் அரசாங்கம் 1952 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. இதோடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றுச்சு? 1952 மே 13 மக்களவையுடைய முதல் கூட்டமும் நடைபெற்றது. ஓகேவா? அதிகபட்சமாக எவ்வளவு பேர் இருக்கலாம்? 552 பேர் இருக்கலாம். ஓகேவா? அந்த 2 ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறது இப்போ கிடையாது. ஸோ அதை கழிச்சு நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா அதிகபட்ச உறுப்பினராக நமக்கு 552 கொடுக்குறாங்க. சரிங்களா? அதில் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க நமக்கு இன்னும் சொல்லலை. சரிங்களா? அதுமாரி தற்போது நம்மகிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? 545 பேர். இப்போ நம்மகிட்ட அது அதிகபட்சமாக இவ்வளோ பேர் இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்குன்னு அந்த அதிகபட்சங்கிற எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மினிமமாகவே அதை தொடாமையே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ 545 எம்பிக்கள் மக்களவையில் இப்போ நம்மகிட்ட இருக்காங்க. மக்களவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மக்களவைக்கான எலெக்ஷன் நடத்தப்படும். அதுதான் இப்போ வரப்போற அடுத்த மாதம் வரப்போற 2024 ஏப்ரல் 19 நடைபெற போற மக்களவை தேர்தல். இந்த மக்களவை தேர்தலில் தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களாகிய நாம் 18 வயது நிரம்பிய மக்கள் அனைவரும் ஓட்டு போடலாம். ஸோ இப்படி இந்த ஓட்டு போட்டு தான் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த மக்களவையில் வாக்காளர்கள் யார்? மக்கள் தான். ஸோ இப்போ இந்த மக்களவையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு? இப்போ மொத்தமாக தற்போது 545 எம்பிக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அதிகபட்சமாக 552 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இது எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளோ சீட்டு, யூனியன் பிரதேசங்கள் இவ்வளோ சீட்டு அப்படின்னு மொத்தமாக ஒதுக்கிடுவாங்க. அதை மொத்தமாக கூட்டி பார்த்தா அந்த கவுண்ட் வரும். அதன் அடிப்படையில் மக்களவைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 39 சீட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் 39 சீட்னா எல்லா மாநிலத்துக்குமே இவ்வளோ சீட்டு தான் கொடுப்பாங்களான்னு சேர்னா கிடையவே கிடையாது. ஒரு மாநிலமும் அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு, ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 80 சீட்டு கொடுக்குறாங்க மக்களவையில். எதனால்? ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 20 கோடிக்கும் மேலே மக்கள் தொகை இருக்குது. அப்போ அந்த மக்கள் தொகைக்கு பொறுத்த மாதிரி தான் அவங்களுக்கு எம்பி சீட்டு மக்களவையில் கொடுப்பாங்க. அப்போது மக்களவை
அந்த எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 552 பேர் இருக்கலாம். தற்போது 545 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த தற்போது 545 எம்பிக்கள் இருக்காங்கன்னா அவங்க எந்த கவுண்ட், எத்தனை மாநிலங்கள் எத்தனை சீட்டுன்னு மொத்தமான கணக்கெடுத்து பார்க்கணும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 39 சீட்டு, யூபி உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு. ஏன் இது மாறுபடுது? ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகையை பொறுத்து தான் அந்த மாநிலத்துக்கு மக்களவை சீட்டு ஒதுக்கப்படும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் நமக்கு 39 சீட்டு. இன்னும் கிளியரா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் இந்த 39 சீட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மக்களவை சீட்டு. நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை இருக்கு? 234 எம்எல்ஏ தொகுதி இருக்கா, சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல 6 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மக்களவை சீட்டு தருவாங்க. இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மக்களவை சீட்டுன்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த 234ங்கிறது 39 சீட்டு வரைக்கும் வரும். இப்படிதான் ஒரு மாநிலத்துக்கு எத்தனை தொகுதி இருக்கோ 6 தொகுதிக்கு ஒரு மக்களவை சீட்டு அப்படின்னு பிரித்து பார்த்து எவ்வளோ வருதோ அதை ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அந்த 39 சீட்டுங்கிறது எப்படி வரும்? 6 சட்டமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதினா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுல 234 தொகுதிக்கு சட்டமன்ற எலெக்ஷன், அதை கணக்கு பண்ணுவாங்க. அப்போ 6 சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு மக்களவை தொகுதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் மக்களவை என்பது தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி. இப்போ தமிழ்நாட்டுக்கு யூபிக்கும் வேற ஒரு தொகுதி இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை பொறுத்து, ஏன்னா மக்கள் தொகையை பொறுத்து தான் சட்டமன்ற தொகுதியும் பிரிக்கப்படும். ஸோ அதனால ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அதை மொத்தமாக கூட்டி பார்த்தா இந்த கவுண்ட் வரும், 545 கவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கவுண்ட்டுக்கு இதுக்கான வித்தியாசம். அதே மாதிரி இந்த மக்களவையுடைய முதல் சபாநாயகராக இருந்தவர் யார்? இந்த மக்களவைக்கு இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சுல, முதல் கூட்டம் 1952 மே 13, அதோடைய முதல் சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜிவி மாவ்லாங்கர், இல்லாட்டி மால்வாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிவி மால்வாங்கர் என்பவர் தான் முதல் சபாநாயகராகவும் இருந்தார் மக்களவைக்கு. ஓகேவா? பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மக்களவை எலெக்ஷன் இப்போ வரப்போற ஏப்ரல் 19 நடக்குது. அந்த தேர்தலில் வந்து இப்போ ஒரு 552 மேக்சிமம், அதில் வந்து இப்போ ஆங்கிலோ இந்தியன் கிடையாது. அப்போ 543 தான். ஏன்னா 545 தற்போது, ஏதாவது 2 ஆங்கிலோ இந்தியனும் சேர்த்து 545. இப்போ இந்த 2 ஆங்கிலோ இந்தியனை கழிச்சிட்டிங்கன்னா 543 தான் இருக்கும். அப்போ 543 தொகுதிக்கு தான் எலெக்ஷன் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 543 எம்பி தொகுதிக்கு, மக்களவை தொகுதிக்கு எலெக்ஷன் 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாரும் நம்ம போய் ஓட்டு போடுவோம். இதில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு சீட் இருக்கு. இப்போ இந்த ஓட்டெடுப்பு நடந்து ரிசல்ட் எப்படி வெளியில வரும் அப்படின்னா, இந்த 543 தொகுதியில எந்த கட்சி அதிக தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, நிறைய கட்சிகள் எலெக்ஷன் நிற்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இப்போ கரண்ட்ல இருக்கிறது பிஜேபி, அவங்க தான் இப்போ பிஜேபி தான் இருக்காங்க. இப்போ அடுத்தது ஒருவேளை இந்த 543 தொகுதி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இந்த 543 தொகுதினா 543 எம்பிக்கள் அப்படின்னு அர்த்தம் மக்களவைக்கு. மக்களவைக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களாகிய நம்ம தான் டைரக்டா ஓட்டு போடுவோம். இப்போ ஓட்டெடுப்பு முடிஞ்சு போச்சு. என்ன நடக்கும்? ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 543 எம்பில எந்த கட்சி அதிகமான எம்பிக்களை ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கட்சியுடைய சார்ந்த அல்லது தலைவரை தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். இதுதான் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் மெத்தட். கிளியரா உங்களுக்கு புரியுதா? இந்த மக்களவை, மாநிலங்களவை என்று இரண்டாவை இருந்தாலும் இந்த மக்களவை என்பதுதான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு அவை. இதுக்கு தான் பவர் அதிகம். இந்த மக்களவைக்கு தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களாகிய நம்ம ஓட்டு போடுறோம். இந்த எலெக்ஷன் தான் இப்ப அடுத்த மாசம் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த எலெக்ஷன் மூலமாகத்தான் நம்ம நாட்டுடைய பிரதமரை நம்ம தேர்வு செய்யறோம். எப்படி? நம்மள்ட்ட மொத்தம் 543 எம்பிக்களுக்கு இப்போ அதாவது 2 ஆங்கிலோ இந்தியனை கழிச்சுட்டு 543 வரும். அந்த 543 எம்பிக்கு இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த 543 எம்பில எத்தனை எம்பிக்கள், அதிகபட்ச எம்பிக்கள் மெஜாரிட்டியா, அவ பாதிக்கு அதிகமா இருக்கணும். 543ல அதிகபட்சமால என்ன அர்த்தம்? பாதிக்கும் அதிகமாக ஏதாவது ஒரு கட்சி ஜெயிச்சிருவாங்க. அப்போ 543ல எந்த கட்சி அதிகமான எம்பிக்களை வச்சு ஜெயிச்சிட்டாங்களோ அந்த கட்சியுடைய தலைவர் அல்லது அந்த கட்சியுடைய சார்ந்த ஒருவர், அவங்களே அந்த கட்சியில் ஒருத்தவங்க நியமிப்பாங்க. அவங்கள தான் குடியரசுத் தலைவர் பிரதமராக அறிவிப்பார். அதன் அடிப்படையில் தான் மோடி அவர்கள்லாம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? சோ இதுதான் கான்செப்ட். இப்படிதான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? இது மக்களவை அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த மக்களவை இல்லாம மாநிலங்களவைன்னு ஒரு அவை இருக்கு. சார் இப்போ இந்த மக்களவையில் நம்மளே ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, கிளியர், அது முடிஞ்சிருச்சு.
ஆனால் இந்த மாநிலங்களவைன்னு ஒரு அவை இருக்கு. இதில் யார் சார் ஓட்டு போடுவா? இதுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, மக்களுக்கும் இதுக்கும் ஒரு மறைமுக சம்பந்தம் தான் இருக்கே தவிர்த்து நேரடி சம்பந்தம் கிடையாது. என்னங்கிறத சொல்றேன். மாநிலங்களவை அப்படின்னாலே ராஜ்யசபான்னு அர்த்தம், சரிங்களா? ஹிந்தியில் ராஜ்யசபா, தமிழில் தான் மாநிலங்களவை, ஹிந்தியில் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன, மேலவை அப்படிங்கிற ஒரு அவை சொல்லியும் அது அழைக்கப்படுகிறது. சரி, ஓகே. இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டுச்சு. இதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் 1952 மே 13ஆம் தேதி தான் நடந்துச்சு. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எவ்வளோ? 1952 மே 13 தான் நடந்துச்சு. இந்த மாநிலங்களவைக்கு யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் யாரோ, துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த மாநிலங்களவை அப்படிங்கிற இந்த அவைக்கு தலைவராக இருப்பாங்க. அப்ப துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த மாநிலங்களவைக்கு தலைவராக தேர்வு செய்யப்படுவார். அதாவது யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவியில் யார் இருக்காரோ அவரே தான் இந்த மாநிலங்களவைக்கும் தலைவராக செயல்படுவார். அப்போ ஒரே போஸ்டிங், அதாவது ஒரே நபர் 2 போஸ்டிங்ல இருப்பாரு எப்பொழுதுமே, சரிங்களா? அப்போ மாநிலங்களவை தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த 2 பதவியிலுமே ஒரே நபர் தான் இருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன பார்க்கணும்? இது ஒரு நிரந்தர அவை. இப்போ மக்களவை என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை கலைச்சிருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இது மறைமுக தேர்தலில் நடைபெறுது. 3ல் 1 பங்கு எம்பிக்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாநிலங்களவையில் ஓய்வு பெற்றுவாங்க. இந்த 3 விஷயமும் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். நிறைய பேருக்கு இது குழப்பமாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன் சார் இது நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க? மாநிலங்களவை அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டோம், ஓகே. ஆனால் நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மறைமுக தேர்தல். சரி, மக்கள் நம்ம ஓட்டு போடல, அப்போ வேற யார் சார் ஓட்டு போட்டு இந்த மாநிலங்களவையோட எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கள சட்டமன்ற எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்ம தொகுதியில் 234 தொகுதியில், இதே மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமாகத்தான் இந்த மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மக்கள் நம்ம டைரக்டா ஓட்டு போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளியரா? அடுத்தது பாருங்க, இது ஒரு நிரந்தர அவைன்னு ஏன் சார் சொல்றாங்க? இதை கலைக்கவே மாட்டாங்களா? கலைக்க மாட்டாங்க, ஆனா கலைப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? சொல்றேன், இங்க பாருங்க. அதுக்கப்புறம் 3ல் 1 பங்கு பேரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை இதுல ஓய்வு பெற்றுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓய்வு பெற்றுவாங்கன்னு சொல்றீங்க 2 ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ நிரந்தர அவைன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு எம்பிக்குமே, மாநிலங்களவையோட எம்பிக்குடைய தனிப்பட்ட பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 6 ஆண்டுகள். இப்போ மக்களவையோட எம்பிக்களுடைய பதவி காலம் எவ்வளோ? 5 ஆண்டுகள் தான். ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வந்துடும். ஆனால் மாநிலங்களவையோட எம்பியுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு எம்பியுடைய பதவி காலம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள் வரை அவர் எம்பியாக இருப்பார். என்ன சார் குழப்பறீங்க? மாநிலங்களவையோட எம்பி 6 ஆண்டுகள் வரைக்கும் இருப்பாருங்கிறீங்க. ஆனால் 3ல் 1 பங்கு எம்பி 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெற்றுவாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி 6 ஆண்டு வரைக்கும் அவர் இருக்க முடியும்? இது புரியவே இல்லை சார் அப்படின்னா, இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், சரிங்களா? என்ன அப்படின்னா, 1952 தான் முதல்ல மாநிலங்களவை உருவாக்கப்பட்டுச்சு. இது சரியா? இது உங்களுக்கு தெளிவா இருக்கீங்க, சரிங்களா? 1952 தான். 1952 உருவாக்கப்படும் பொழுது இந்த 3ல் 1 பங்கு எம்பிக்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறணும், சரிங்களா? இது ஒரு கான்செப்டா? இந்த கான்செப்ட் அவங்க எப்படி செயல்படுத்தினாங்க? இன்னொன்று, ஒரு எம்பிக்கும் 6 ஆண்டுகள் பதவி காலம் உண்டு. இந்த 2 விஷயத்தையும் அவங்க எப்படி செயல்படுத்த ஆரம்பிச்சாங்கிற அந்த கரெக்டாக அந்த பேட்டர்னை சொல்கிறேன். 1952 மாநிலங்களவை உருவாக்கப்படும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாநிலங்களவையில் 300 எம்பிக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த டைமில் எவ்வளோ எம்பிக்கள் இருந்தாங்களோ அது நமக்கு தெரியல. அந்த டைமில் அது இருந்த கணக்கு சொல்கிறேன். 300 எம்பிக்கள் இப்போ 1952 டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது மாநிலங்களவைக்கு, மக்களவைக்கு முதல் தேர்தலில் கரெக்டாக எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எலெக்ஷனை வச்சு தான் மக்களவைக்கான பிரதமர் வந்துட்டார், அது தனி. இப்போ மாநிலங்களவைக்கு எம்பிக்கள் முதல் முறையாக எல்லா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வச்சு ஒரு 300 எம்பிக்களை இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டு 1952 ஸ்டார்ட் ஆகும்போது 300 எம்பிக்கள் இப்போ இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு அந்த கவுண்ட் கொடுக்குறேன், சரிங்களா? 300ங்கிற அந்த கவுண்ட் நான் உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக. இப்போ 300 எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 300 எம்பி 1952 வருதா? இப்போ 1952 ஸ்டார்ட் ஆகி 1954 வருது. 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இங்க என்ன பேட்டர்ன் இருக்கு? 3ல் 1 பங்கு எம்பிக்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறணும், ஓகேவா? இப்போ 2வது ஆண்டு வந்துட்டு 1952 54 வந்துட்டு, அப்போ இந்த 2 வருஷம் முடியுது. இப்போ என்ன பண்ணணும்? இதில் இருக்கிற 3ல் 1 பங்கு எம்பிக்கள் ஓய்வு பெற்று ஆக வேண்டும். சரி, ஓகே. அப்போ இந்த 3ல் 1 பங்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த 300 எம்பியை 3 பங்கா பிரிங்க, 100 100 100.
3 பங்கா பிரிச்சாச்சா? இந்த 3 பங்குல இந்த 54ல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், குலுக்கல் முறையில் இந்த 3ல ஏதாவது ஒரு பங்கு எம்பி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எம்பி இருக்காருல்ல, இந்த குரூப் அப்படியே 100 பேர் என்ன பண்ணிடுவாங்க, 1954ல் இந்த 100 பேரை அப்படியே வெளியில கொண்டு போயிட்டு இவங்களுக்கு பதிலாக புதுசா இன்னொரு 100 எம்பியை உள்ள கொண்டு வருவாங்க. அப்போ 1954ல் 3ல் 1 பங்கு எம்பி, அப்போ 3 பங்குல 1 பங்கு எம்பி அப்படியே செட்டா வெளியில் அனுப்பிட்டு குலுக்கல் முறையில் அந்த செட்டா வெளியில போறது யாருங்கிறத அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள அப்படியே அனுப்பிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொரு 100 எம்பிக்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க புதுசா. எப்ப? 1954ல். சரி, ஓகே. இப்போ அடுத்து 1954ல இருந்து 56, இப்போ அடுத்த 2வது வருஷம் வந்துட்டு 54ல இருந்து 56. அப்போ அடுத்த 2 வருஷத்துல இதே பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணணும்ல. இப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, இந்த 3ல 1 பங்கு வெளில போகணும்ல, அப்போ இந்த பங்கை விட்டுருவாரு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வெளில போயிட்டாங்கல்ல, 54லேயே போயிட்டு உள்ள வந்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷா. அப்போ இவங்களை விட்டுட்டு இவங்க 2 பேர் தானே பழைய ஆளு, இதுல இப்போ இவங்களை தூக்கிடுவார். இந்த 100 பேர், இந்த 56ல் இந்த 100 பேர் வெளில போயிட்டு அவங்களுக்கு பதில் இன்னொரு 100 பேர் உள்ள வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ 56 கிளியர். இப்போ 56லேருந்து 58, அடுத்த 2 வருஷம் 56லேருந்து 58. அடுத்த 2 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரையும் விட்டுருவாரு குடியரசுத் தலைவர். இப்போ இவங்க இருக்காங்களா, இவங்க தான் இப்போ வரைக்கும் வெளியிலே போகாம இருக்காங்க. அப்போ இவங்களை வெளியில் அனுப்பிட்டு இவங்களுக்கு பதிலாக 100 எம்பியை புதுசாக உள்ள கொண்டு வந்துருவார். ஓகேவா? இது வரைக்கும் இந்த 6 ஆண்டுகள் அப்படிங்கிற தனிப்பட்ட எம்பி பதவியை ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்க கணக்கு கரெக்டாக வரும். 1952லேருந்து 54ல் இந்த 54ல் தான் புதுசாக ஒரு எம்பி குரூப் உள்ள வந்தாங்க, ஒரு 100 பேர், அதாவது 1 பங்கு பேர் புதுசாக உள்ள வந்தாங்க. இந்த 58க்கு அடுத்து எப்போ அடுத்த 2 வருஷம் முடியுது, 1960. இதுல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த 1960ல் ஆட்டோமேட்டிக்கா இந்த 1954ஆம் ஆண்டுல புதுசா ஒரு 100 எம்பிக்கள் உள்ள வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த 100 எம்பிக்களுக்கு 6 ஆண்டுகள் எப்ப கம்ப்ளீட் ஆகுது, இந்த 1960ல் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 1960ல் 3ல் 1 பங்கு பேரு 2 ஆண்டுக்கு ஓய்வு பெறணுங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படையில் 1960ல் 1954ல் உள்ள வந்த எம்பிக்கள் 1960ல் 6 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்து 3ல் 1 பங்கு அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் 2 ஆண்டுகள்ல ஓய்வு பெறாங்க. ஏன்னா இந்த 1958 டு 60ங்கிறது 2 ஆண்டுங்கிறது ஃபைனல் ஆயிட்டு, அது கரெக்டா வந்துட்டு தனிப்பட்ட நபருக்கு 6 ஆண்டுகளுக்கும் 54ல் வந்தவங்க தான் இவங்க. அப்ப இவங்களுக்கு 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ கரெக்டா 1960லேருந்து இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ 1960க்கு அப்புறம் தான் இந்த குலுக்கல் முறையில் எதுவுமே கிடையாது. யார் யார் எந்த வருஷம் வந்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் உருவாகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது சொல்ற பாருங்க. இப்போ 1960 டு 62 பாருங்க, அடுத்த 2 வருஷம் வந்துட்டு, அப்போ 2 வருஷம் வந்துட்டுனா இன்னொரு 3ல் 1 பங்கு பேர் ரிட்டையர் ஆகணும். யார் ரிட்டையர் ஆவா? இங்க பாருங்களேன், 54க்கு அடுத்தது இந்த 56 அப்படிங்கிற இந்த வருஷத்துல புதுசா ஒரு 100 பேர் உள்ள வந்தாங்கல்ல, அவங்களுக்கு 1962ல் தான் 6 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகும். அப்ப 6 ஆண்டும் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு 3ல் 1 பங்கு பேர் 2 வருஷத்துக்கு வெளியில போனுங்கிற கான்செப்ட் இங்க கரெக்டா வந்துடும். இதே மாதிரி 1962க்கு அப்புறம் 64, 66, 68 அப்படின்னு 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பேட்டர்ன் சைக்கிள் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் இந்த மாநிலங்களவை எம்பி இப்ப எல்லாமே கரெக்டா வருது பாருங்க. அப்ப மாநிலங்களவை என்பது ஏன் நிரந்தர அவைன்னு சொல்றாங்க? ஏன்னா மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களையுமே வெளியில போயிட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா 3ல் 1 பங்கு பேர் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு பெற்று வெளில போவாங்க. அப்ப 3ல் 1 பங்கு பேர் தான் போவாங்க, ஆல்ரெடி 2 பங்கு பேர் உள்ளே தான் இருப்பாங்க. அதனாலதான் அது ஒரு நிரந்தர அவை, கலைக்கப்படாத அவை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட எம்பிக்கும் 6 ஆண்டுகள் பதவிக்காலம். அது எந்த அடிப்படையில் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு தனிப்பட்ட எம்பியும் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டிலிருந்து அவங்களுக்கு அந்த 6 ஆண்டு என்பது கரெக்டாக அந்த 3ல் 1 பங்குங்கிற சைக்கிளில் வந்து உட்காந்துரும். ஓகேவா? அதே தான் இந்த பேட்டர்ன். அதனால தான் இது ஒரு நிரந்தர அவை. அதே மாதிரி மாநிலங்களவை எம்பியாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஒருத்தர் போயிட்டு திரும்ப அவர் வரவே கூடாதுன்னு கிடையாது. மாநிலங்களவை எம்பியிலேருந்து அவர் போயிட்டு திரும்பவும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அவருக்கு பவர் உண்டு. ஸோ இதுக்கு பேர் தான் மாநிலங்களவை. ஸோ இந்த மாநிலங்களவையில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற 8 யூனியன் பிரதேசத்துல 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் மாநிலங்களவை சீட்டு உண்டு, அதாவது ராஜ்யசபா சீட்டு உண்டு. 5 யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது. யார் யாருக்கு உண்டு அப்படின்னா டெல்லிக்கு 3 சீட்டு ராஜ்யசபா சீட்டு உண்டு.
சரிங்களா? அதே மாதிரி புதுச்சேரிக்கு ஒரு சீட்டு உண்டு, பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு உண்டு, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு 4 ராஜ்யசபா சீட்டு உண்டு. அப்போ ராஜ்யசபா மாநிலங்களவை சீட்டு என்பது எத்தனை யூனியன் பிரதேசத்துக்கு இருக்குன்னு கேட்டா 3 மட்டும்தான். டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர் இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் உண்டு. லடாக்குக்கு மக்களவை சீட்டு மட்டும்தான் உண்டு, மாநிலங்களவை சீட்டு கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப யூனியன் பிரதேசத்துக்கு 3 பேருக்கு மட்டும்தான் ராஜ்யசபா உண்டு. ஆனா மக்களவைன்னு பாத்தீங்கன்னா எல்லா யூனியன் பிரதேசத்துக்குமே 1, 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா மாநிலங்களவை அப்படின்னு 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் மாநிலங்களவை உண்டு. சரியா? ஸோ உங்களுக்கு இதுல ஒரு கிளியரான வியூ ஒன்று கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்போ மக்களவை மாநிலங்களவை அப்படின்னா என்னன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, மக்களவை என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்காக 5 ஆண்டுக்கு ஒரு முறை 18 வயது நிரம்பிய மக்களே ஓட்டு போடுவாங்க. மாநிலங்களவை என்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மாநிலங்களில் உள்ளவர்களும் சேர்ந்து மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் மறைமுகமாக. அதுக்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த மக்களவைக்கு தான் பவர் அதிகம். இந்த மக்களவையின் மூலமாகத்தான் பிரதமரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? இதுதான் இதோட பேசிக். இது ரொம்ப டெப்தா போனா இன்னும் நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு மக்களவைனா என்ன, மாநிலங்களவை என்ன, அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த கான்செப்ட் தான். இல்ல இன்னொன்னு, இப்ப அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதுல 15% பேரை தான் அமைச்சராக மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப மக்களவையில் 543 எம்பிக்களுக்கு எலெக்ஷன் நடந்து 543 எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 543ல 15% எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் தான், அந்த நம்பர்ஸ் தான் அமைச்சராக மாற முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதெல்லாம் ஒரு சட்ட திருத்தமே பண்ணி தான் சொன்னாங்க. 2003ல 91வது சட்ட திருத்தம் பண்ணி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 15%க்கு மேல மினிஸ்டர் கவுண்ட் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாவே சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு மக்களவைனா என்ன, மாநிலங்களா என்ன, அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்து வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் புரியல அப்படின்னா பண்ணுங்க, நான் அதுக்கான விளக்கம் தரேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.